ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பிரின்சஸ் கட் போட் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக் நெக் வந்து ஒரு தம்ப்நெயிலில் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி டிசைனர் நெக் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது 2 மடிப்பில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. முதல்ல நான் ஒரு ஸ்டார்டிங் லைன் போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக் சைடு ஊக் வைக்க போகிறேன். நம்ம அந்த பேக் ஊக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து முதல்ல கொடுத்து கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச். அந்த 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ளவுஸோட லென்த் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க்கிங்க்கு ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் பண்ணிக்கலாம். நம்மளோட லென்த் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை -1 பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து ஷோல்டருக்கு ஆன்சர். ஓகே, இப்போ இது மாதிரி வந்து என்னோடய ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1 பண்ணால் என்ன வருதோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது முடிஞ்சதும் நம்ம ஆமோல் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதை வந்து -1.5 பண்ணால் என்ன வருதோ அந்த அளவு தான் ஆமோலுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து லைன் வந்து இதுக்கு போட்டுக்கிறேன். அடுத்து செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம செஸ்ட்டு ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம செஸ்ட்டு ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட்க்கு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேஸ்ட்டோட மிட் பாயிண்டில் வந்து நம்ம டாட் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேப்பை 2ஆக மடித்து மிட் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டோட ஹைட் வந்து ஒரு 3.5 வந்து நான் டாட்டோட ஹைட்டாக வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ கோட்டுக்கு இந்த சைடு அந்த சைடு 1/2 இன்ச் வந்து நான் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த டாட் வந்து ஓவர். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆமோல் லைன் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ இந்த ஆமோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து முதல்ல வந்து நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். டேப் இந்த மாதிரி 2ஆக மடித்து மார்க் பண்ணிக்கலாம். ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்தளவுக்கு இந்த கர்வ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நெக் வித் மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் செஸ்ட்டு 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை நெக் வித்தாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்ட்டுக்கு 1 இன்ச் வந்து நான் நெக்கோட லென்த் வந்து கொடுக்குறேன். 1 இன்ச் கொடுத்துட்டு அதை வந்து நான் அப்படியே பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னோட நெக்கோட ஷேப் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு குட்டி கர்வ் ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து என்னோட பேக் நெக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து டிசைன் இருக்க போகுது. அடுத்து வந்து நெக் வித்தும் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்து ஆமோல் லைனில் அப்படியே வந்து லைன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே இருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 4 இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து தம்ப்நெயிலில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் ஷேப் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தா எக்ஸாக்டான டிசைன் வந்து நம்ம இதில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு, ஆமோல் சைடு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோல்டர் சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக் சைடு வந்து தேவையில்லை, நம்ம இதிலே எடுத்துக்கலாம் சீம் அலவன்ஸ்.
ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கல்ல, இது லைனிங் முடிஞ்சுது. இப்போ இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக் விட மெயின் ஃபேப்ரிக் எல்லா சைடும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 2 மடிப்பாக இருக்குது. முதல்ல வந்து நம்ம கீழே வந்து ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து 1/2 inch கீழே சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் சைடு 1 inch. ஓகே, இந்த மாதிரி கொடுத்து இதை ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ கொடுத்தோமோ அதே சேம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து ப்ளவுஸ் லென்த்தாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இதை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து பேக் பார்ட்டுக்கு ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஆமோலும் வந்து பேக்குக்கு எவ்வளோ ஆமோல் லைன் மார்க் பண்ணமோ அந்த சேம் வந்து மார்க் பண்ணணும். செஸ்ட்டும் பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே தான் மார்க் பண்ணணும். நம்ம நெக்கோட வித்தும் வந்து சேம் தான், பேக் பார்ட்டுக்கு மார்க் பண்ண அளவு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லோப்பும் வந்து சேமாக கொடுக்கணும். இப்போ இந்த நெக் வித்தும் ஷோல்டரோட ஸ்லோப்பும் வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, கர்வி வந்து உள்ளே கொஞ்சம் குடஞ்சி கொடுப்போம் இல்லையா, அதனால வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் இந்த மார்க்கிங் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வரைங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஆமோல் கர்வ். ஓகேவா, பேக் பார்ட்டுக்கு கர்வாக கொடுக்க மாட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த கர்வ் வந்து கொடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் கொடுத்தா டைட் ஆகிடும். யாருக்கு லூஸ் வருதோ ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு மட்டும் இந்த கர்வ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட லென்த் வந்து ஒரு 2 inch வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நான் பாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே போட் நெக் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம போட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாயிண்ட் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஷோல்டரில் டேப் வச்சு நம்ம நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுதான் வந்து பாயிண்ட் லென்த்து. அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த், ஒரு நிப்பிளுக்கும் இன்னொரு நிப்பிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் இருக்கிறது கப் லென்த்து, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட்லேருந்து நம்மளோட பஸ்ட் கீழே வரைக்கும் இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் அதை லைன் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்ச இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மெயின் டாட்டோட அளவு என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிராஸாக வந்து உங்களோட மெயின் டாட்டை வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நானும் வந்து என்னோடய மெயின் டாட் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஆமோல் லைனில் 1 inch மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு பிரின்சஸ் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சு நான் வந்து இந்த பிரின்சஸ் கர்வ் இருக்கு இல்லையா அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் வந்து நம்ம வந்து இதில் வந்து கர்வ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்லேருந்து கீழே உள்ள லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோடு போட்டுடணும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைன் வந்து போட்டுடலாம்.
இப்போ வந்து நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை வந்து நம்ம அந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணலாம். அந்த டாட்டை கணக்கு வச்சுக்காமல் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டையும் இந்த வேஸ்ட்டையும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். சைடில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1.5 inch ப்ளஸ் ஒரு 1/2 inch கொடுக்கணும். அந்த 1/2 inch வந்து இந்த பிரின்சஸ் கட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 inch கொடுக்கணும். டோட்டலாக 2 inch. ஓகேவா, சைடில் 2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்மோல் சைடு வந்து எப்பவும் போல் 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது முடிஞ்சதும் ஷோல்டருக்கு 1/2 inch, நெக்குக்கு வந்து வேண்டாம், நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் தான் கட் பண்ணணும் இதுக்கப்புறம். ஸோ லைனிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் பார்க்கலாம். நான் வந்து என்னோடய லைனிங் ஃபேப்ரிக் விட எல்லா சைடும் எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த சைடு பீஸ்க்கும் வந்து சேம் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ்க்கும் இது தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து ஓவர் ஸ்லீவ்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத்தை வந்து 4 மடிப்பாக மடிச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து 1 2 இருக்குது, அதுக்கப்புறம் இது 3, இது வந்து 4 இருக்குது. ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. நான் வந்து ஒரு 1 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 inch வந்து ஸ்லீவோட லென்த் கொடுக்குறேன். ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க போகிறேன் நான். இதையும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் கேப் ஹைட்டு ஃபுல் செஸ்ட்டு 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு வந்து நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேப் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட கேப் லைனு. அதுக்கப்புறம் ஆர்மோலை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கேப் லைனை டச் ஆகிற மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு ஆர்ம் ரவுண்டு இந்த லைன் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆர்ம் ஓல் லைன் இருக்கு இல்லையா, இதோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 inch மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த மார்க்கிங் டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் கொடுக்கலாம். இந்த கர்வ் தான் வந்து ஆர்மோல் கர்வு. அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் வந்து ஓவர். கீழே ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். சைடில் வந்து 1.5 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. கீழே வந்து 1.5 inch மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நான் வந்து அப்படியே வந்து இதை வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன். மேலே வந்து 1/2 inch வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் வந்து ஓவர். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்த 2 ஸ்லீவும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு.
இதில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கர்வ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு கர்வ் கொடுக்குறதெல்லாம் வந்து இதுக்கு நான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யாருக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும், யாருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கர்வ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த பேக் நெக் டிசைன் எல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? அதனால் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதை வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து தைக்கிறது, அந்த பேக் நெக் டிசைன் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.